திருவம்பல சக்கரத்தில் இந்த 985வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உண்மையிலே ரொம்ப ஒரு பிரமாதமான மந்திரம் தான் இது. எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, பாடல் ஒலிக்கப்படுகின்றது. கூடிய எட்டும் இரண்டும் குவிந்தரி நாடிய நந்தியை ஞானத்துள்ளே வைத்து ஆடிய ஐவரும் அங்குரவாவர்கள் தேடி அதனை தெளிந்தறியீரே. கூடிய எட்டும் இரண்டும் குவிந்தரி, இது முதல் வரி. நாடிய நந்தியை நாணத்துள்ளே வைத்து, இரண்டாவது வரி. ஆடிய ஐவரும் அங்கு உறவாவார்கள், கடைசியாக தேடி அதனை தெளிந்து அறிவீரே. விளக்கம் என்னன்னா, சாதகர்கள் தேடுகின்ற இறைவனை தமக்குள்ளேயே அறிவு வடிவமாக உணர்ந்து அந்த அறிவை பெறுவதற்கு அகார உகாரங்களின் கூட்டாகிய ஓம் என்னும் மந்திரத்தை தியானித்தால் இறைவனே குருவாக நின்று வழிகாட்டுவார். அவரின் வழிகாட்டுதலின்படி இதுவரை தம்மோடு மாறுபட்டு போராடி வந்த 5 புலன்களும் தம்வயப்பட்டு துணை செய்து நிற்கும். 5 புலன்களையும் தம் வயப்படுத்த தேடிக்கொண்டிருந்த வழியை இவ்வாறு தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு திருமூலர் இங்கே உணர்த்துகின்றார். இந்த 8-2 அப்படின்றது இந்த தமிழ் எழுத்து நம்பர் முறையில் வரக்கூடிய சொற்கள். அது அந்த ஆ அப்படின்றது தமிழ் வரிசைப்படி எண்முறையை எழுதும்போது 8ஆகவும், ஊ அப்படின்றது 2ஆகவும் இருக்கின்றது. இதுல அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஆன்றது உயிர், ஊன்றது இறைவன். இப்ப நமக்கு இது எல்லாமே புரிதல்ல கொஞ்சம் சிக்கலான விஷயங்களா இருக்கின்றது. உயிர்ன்றது என்ன, எங்க இருக்குது, இறைவன்ன்றது யாரு, எங்க ஐடென்டிஃபை பண்றது, இதை இரண்டையும் நம்ம தேடுதல்ல இருக்கும்போது இதைதான் நாம நெற்றி பொட்டுல குவித்து அதை உணரும் போது அதன் மூலமாக பயன் என்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்ல வர்றார். 5 புலன்களும் நம்ம கிட்ட கண்ட்ரோல்ல யாருக்கிட்ட உறவோடு ஆயிடுவாங்க, சதாசிவத்தோடும் சிவனோடும் உறவாக ஆகும்போது 5 புலன்களும் கண்ட்ரோல்ல வந்துருது. அதை நாம தேடி அறிந்து தெளிந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்றத அந்த பாடலை சொல்றதா விளங்கி கொள்கின்றேன், உணர்ந்து கொள்கின்றேன். ஒட்டுமொத்தமா என்னன்னா, பிரணயோகத்தின் செயல்முறையும் பயணம், அந்த எப்படி பயன்படுத்தணும், அதுல எப்படி பயன்பெறணும் அப்படின்றது இந்த மந்திரத்துல குறிப்பிடுவதாக உணர்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் கீர்த்திகா அம்மா, இது உங்களுக்கான நேரம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விளக்கம் ரொம்ப அழகா இருந்தது. தேடி அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு, அதான் திருப்பியும் சொல்றாங்க. இங்கேயும் அதே தான் சொல்றாங்க. பாடல் எண்ணா 985. என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். கூடிய எட்டும் இரண்டும் குவிந்தறி நாடிய நந்தியை ஞானத்துள்ளே வைத்து ஆடிய ஐவரும் அங்கு உறவாவார்கள், தேடி அதனை தெளிந்து அறியீரே அப்படின்றார். அப்போ எதை தேடி அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஏன்னா அதான் கடைசியா சொல்றார், தேடி அதனை தெளிந்தறிவீரே அப்படின்றார். அப்போ ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா அதை உணரணும், தெளிந்து அறிய வேண்டும். அதுதான் அதனோட முதற்கண். அதனுடைய கடைசி கண்ணும் அதுதான். என்ன அப்படின்னாக்க, ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம்.
நம்ம கையில 1000 ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான வேல்யூ நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? முதல்ல 1000 ரூபாய் இருக்குன்னு தெரியணும். அப்புறம் அதுக்குண்டான வேல்யூ தெரியணும். இப்ப குழந்தைகிட்டயும் ஏதோ கையில இருக்குன்னு தெரியும். ஆனா அதுக்கு வேல்யூ தெரியாது. என்ன சொல்லும்? அதுக்கு வேல்யூ சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என் பசங்களுக்கு சொல்லுவேன், 10 ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அப்போ அதுங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பார்த்தா 10 ஐஸ்கிரீம் அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். அப்ப அந்த மாதிரி நமக்கு ஒரு பொருள் இருந்தா அந்த பொருளினுடைய உபயோகம், அந்த பொருளினுடைய தன்மை, அதனுடைய மேன்மை, இதெல்லாமே தெரியணும். வேல்யூன்னு வரும்போது இதையும் தாண்டின விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி சொல்றாரு, தேடி அதனை தெளிந்து அறிவீரே. எதை? ஆடி ஐவரும் அங்குருவார்கள். அப்போ அந்த அந்த உயிரோடு உறவு கொள்ளக்கூடிய ஐம்புலங்கள். முன்னாடியும் நம்ம இந்த இடத்துல புலனெல்லாம் பார்த்தோம் இல்லையா? என்ன சொன்னாரு? ஓர் ஐந்தின் நாடும் கருமங்கள் அப்படின்னு சொன்னாரு ஒரு 2 பாடல் முன்னாடி இல்லைங்களா? அப்போ நான் சொன்னேன் அது புலன்களினால் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு. நிறைய உரையாசிரியர்கள் அந்த இடத்துல புலனை சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய இந்த பஞ்சாட்சரத்துல வரக்கூடிய அந்த எழுத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னுடைய புரிதல் புலன்கள்னு அமைந்திருந்தது. அதுக்குண்டான காரணங்கள் எல்லாம் நம்ம புதுசாலாம் சொல்லல. திருமந்திரத்தை நம்ம ஆழ்ந்து வாசிச்சு அவர் சொல்லக்கூடிய அந்த நடை நமக்கு புரிந்துவிடும். அப்ப என்ன சொன்னாரு? ஆடி ஐவரும் அங்கு உறவார்கள். எங்கு உறவாவார்கள்? அந்த வெளியில், அறவெளியில் உறவாகிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல் கருமம் அற்று போகும். இந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உயிருக்கு உறவாகுதல் அப்படின்னா 2 விஷயம். அது நினைச்சபடியெல்லாம் ஆடுறதும் உயிருக்கு உறவாகுதல் தான். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நாடிய நந்தியை ஞானத்துளை வைத்து கூடிய எட்டும் இரண்டும் குவிந்து அறி நாடிய நந்தியை ஞானத்துளை வைத்து அப்படின்னு. அப்ப யார பிடிக்கிறோம் நம்ம? அந்த ஆன்மாவானது இறைப்பரம்பொருளை பிடிக்கிறது. நந்திங்கிறது யாரு? நம்முள்ள இறையக்கூடிய குருவை காட்டக்கூடியவர். அந்த இறைப்பரம்பொருளோடு கூடியிருப்பவர். அதனாலதான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? குவிந்தரி நாடிய நந்தியை ஞானத்துளை வைத்து. அப்ப அந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கும் பொழுது யாரோடு கூடிய நந்தியை? அந்த இறைப்பரம்பொருளோடு கூடிய நந்தியை. அதாவது இந்த ஆன்மாவானது நம்மளுடைய சாதாரண சீவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து சிவம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அதனாலதான் நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியுது. அதாவது நம்ம தினப்படி சொன்னார்ல, பாரதி சொன்னார்ல, வெந்து சாவேணும் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? வீழ்வேன் என்று நினைத்தாயோ வேடிக்கை மனிதரை போல் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, தினம் காலைல எழுந்திருக்கணும், பல்லு தேய்க்கணும், காஃபி குடிக்கணும், இப்படி போகணும், அப்புறம் இன்னைக்கு ராத்திரி வந்தா திருப்பி தூங்கணும், இதுக்கு இடையில ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்லாம் இல்லை. அந்த உயிர் யாரோடு கூடிய நந்தியை அடையாளம் நாடி இணைந்து இருக்கிறது அப்படின்னா அது இறைப்பரம்பொருளோடு கூடிய நந்தியை அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல எப்படி அப்படி சொல்றீங்க? கூடியன்னு தானே போட்டிருக்கு அப்படின்னாக்க, அந்த எது கூடிய அப்படின்னு கூடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த என்பது ஆன்மாவை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த கூடிய அப்படின்னா யாரோடு கூடிய? இறையோடு கூடிய நன்மை. இரண்டும் குவிந்தறியார். அப்ப 2 அப்படிங்கிறது என்னது அப்படின்னாக்க, எட்டும் இரண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கூடிய எட்டும் இரண்டும் குவிந்தறியார். அப்போ யாரோடு கூடிய? இறைப்பரம்பொருளோடு கூடிய நன்மையை எட்டும் இரண்டும் குவிந்தறி. அப்ப எது 8 அப்படின்னா, நம்ம இந்த 8 2க்கெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். ஆகரம் உகரம் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த மாதிரி அந்த அந்த இல்ல சந்திர சூரியன் அந்த 8ங்கிறது ஒரு 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 குறியீடு. அப்ப சந்திர சூரியனை குறிக்கக்கூடியது. அப்ப எது? 2 கண்கள். அப்ப அந்த 2 கண்களின் மூலமாக அப்ப இந்த இடத்த ஒரு கிரியையாவும் நம்ம பார்க்க முடியும், ஒரு யோக பயிற்சியாகவும் நம்ம பார்க்க முடியும். அப்ப 8ம் 2ம் குவிந்தறி. அப்ப 2ம் இணையக்கூடிய அந்த இது சந்திர சூரியர்கள் இணையக்கூடியது எது
அப்படின்னு பாத்தீங்கன்னா நெற்றி பொட்டு. அந்த அந்த சுழுமுனை நாடி செல்லக்கூடிய பாதை. அப்ப அந்த இடத்துல கூடிய நந்தியை ஞானத்துளை வைத்து அப்படின்றாரு. அப்ப ஏன் இந்த இடத்துல ஞானத்துளை வைத்துன்ற ஒரு வார்த்தை வருது? அது ஏன் அவர் சொல்றாரு? அதுக்குதான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர்றாரு நம்மள. ஏன்னா இந்த பஞ்சாட்சரத்துடைய மகிமையை தான் நம்ம பார்த்துட்டே வரோம். திருவம்ல சக்கரத்துல வந்து அந்த பஞ்சாட்சரம் நம்ம என்ன செய்யும் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கோம். அதான் அந்த இடத்துல அந்த அந்த வார்த்தை வருது, ஞானத்துளை வைத்து அப்படின்றாரு. அப்ப அப்படி இல்லாம நம்ம புறத்துல வச்சோம் இல்ல அறிவால வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். நானும் அவரும் வேற அப்படின்லாம் ட்ரீட் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஞானத்துளை வைத்து அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடியது யாரு? இதுக்கு 2 பாடல் முன்னாடி சொன்னாரு. ஓம் அப்படிங்கிறத வந்து சிவாய சிவ அப்படின்னு ஏவ நடுவுல வச்சு 2 பக்கமா வச்சு ஓம் என்பதை மூச்சு காற்றாக மனதில் வைத்து நம்ம அதுல வச்சு தியானிக்கணும். சுழுமுனை நாடியில் வரக்கூடிய காற்றை வந்து அந்த ரிதத்துல நம்ம தியானிக்கணும்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப இந்த பாடல்ல அதற்கு அடுத்த ஒரு பயிற்சியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 8ம் 2ம் குவிந்தரி அப்படின்றாரு. அப்ப எது 8ம் 2ம் சந்திர சூரியர்கள், அந்த 2ம் குவிந்து அறியக்கூடிய இடம் என்னது? நெற்றி பொட்டு. அப்படியும் பார்க்கலாம். இல்ல அகரம் உகரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த அகரம் அகரம் வலக்கண் உகரம் இடக்கண். அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படி அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து அந்த 2ம் சேரக்கூடிய இடம் அப்படின்னு இதுவும் ஒரு பயிற்சிக்காக சொல்லக்கூடிய அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நாடிய நந்தியை அப்போ யூ வில் கெட் அந்த நந்தியை நம்மால் அடைய முடியும். ஞானத்துளை வைத்து அப்படின்னா அந்த தெளிந்த சிந்தனை. அததான் தெளிந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் முன்னாடி 2-3 பாடல் முன்னாடியே நமக்கு எது தெளிந்த அறிவு அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ அப்படி பண்ணும் பொழுது நம்ம எதுவும் ஆகும் அப்படின்னா ஆடி ஐவரும் அங்கு உறவாவார்கள். எங்கு? நெற்றி பொட்டுல. அப்ப நெற்றி பொட்டுல இருக்கும்போது எந்த சலனமும் இல்லை. அப்போ அந்த அத்தனை ஐம்புலன்களும் ஒடுங்கி அவனோடு கூடி உறவாடி அந்த அசைவில் லயித்து போவார்கள். எந்த அசைவில்? இறைபரம்பொருளோடு கூடியிருக்கூட நந்தியோடு இந்த ஆன்மா அமைந்து இருக்கும் பொழுது இந்த ஐம்புலன்களும் செயலற்று அதோடு இயைந்து போய்விடும். அப்படி அதனை தேடி அழிந்தறிவீரே அப்படின்றார். அப்படின்னா அங்க இருக்கிறது முக்கியம் இல்ல, அப்படி இருக்கிறத நம்ம உணரணும். அதாவது கான்சியஸ்லி கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம தியானத்துல இருக்கோம் அப்படின்னா நான் ஏதோ தூங்கிட்டான், தூங்குறோம் தியானம் தான். ஆனா அந்த தூங்குறத நம்ம தூங்குறோம்னு தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு இது புரியும் அப்படின்னா தூக்கத்துல வந்து ஐம் ஸ்லீப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் ஸ்டேட் இருக்கும். அப்போ அந்த அந்த அறிதுயில் அப்படின்னு சொல்லுவோம். அததான் அந்த மாதிரியான ஒரு ஒரு நோயிங்லி கான்சியஸ் ஆர் கான்சியஸ்லி கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தெளிந்து நான் தியானத்தில் இருக்கிறேன் ஆனால் புலன்களற்ற இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த உடலை விட்டு இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி இருப்பது, இந்த ஆன்மாவோடு ஒன்றி இருப்பது. அப்போ கையில எறும்பு கடிச்சா தெரியாது, தெரியும். அதை பத்தின உணர்ச்சிகள் இருக்காது. கையில எறும்பு கடிச்சா தெரியாம இருக்குமா? தெரியாம இருக்காது, தெரியும். ஆனா ஐம்புலனுக்கு வேலை இல்லை. கையை ஆட்டோமேட்டிக்கா போய் தட்டி விட்டாலும் கூட விடும். அது அனிச்சை செயல், இந்த உடம்புக்கு உண்டான அனிச்சை செயல். ஆனா மனசு அங்க போகாது. ஐயோ என்ன எறும்பு கடிச்சதுன்னு தெரியாது, தெரியாது. அது வாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கும். அது வந்து அந்த கரணங்களும் அந்த ஐம்புலன்களும் வேலை செய்யாது. ஆனா இந்த உடல் அனிச்சையா வேலை செய்யும். அப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. மொத்தத்துல இது வந்து ஒரு கிரியை சொல்லக்கூடிய பாடல். அதனால அதுல அதை எங்கனம் தெளிந்த அறிவுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஒரு அற்புதமான ஒரு வழியை நமக்கு காட்டித்தரக்கூடிய இத்தகைய ஒரு பாடலை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சின்ன வயசுல முயற்சி செய்யும் போதெல்லாம் நெத்தி பொட்டில் தான் வச்சுக்கிட்டு சின்மத்திரில் உட்காந்துக்கிட்டு ட்ரை பண்ணுவேன். அப்போ மூச்சு கண்ட்ரோல் ஆகிடும், பிரீத்திங் பாடியெல்லாம் அப்படியே. அதாவது ஒன்றும் தெரியாத வயசுல ட்ரை பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் அந்த பாடலில் சொல்றதாகவும் உணர்கின்றேன். இப்போ நெத்தி பொட்டில் வரும்போது என்ன கிடைக்கும்? மனசு குவிக்கப்படுகிறது. 3ஆம் கண் எழக்கூடிய என்ற ஒரு பிளான்ஸை வந்து நம்ம டச் பண்றோம். அததான் மறைமுகமா வந்து பொட்டு வைக்கிறது. திருப்பி இண்டிகேஷன் சொல்றதும் நம்ம சமுதாயத்துல அதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நம்ம உடல்ல இருக்கிற ஜீன்ஸ் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா 28 பேருடைய நண்பர்களுடைய
சேர்க்கை, அதாவது அப்பா அம்மா அவங்களுடைய தாத்தா பாட்டி இப்படியாக ஏழு ஏழு தலைமுறைகளாக வரக்கூடிய அப்பா வழியில ஒரு 14, அம்மா வழியில ஒரு 14, 28 பேருடைய அந்த கூட்டு சேர்க்கை தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய கேள்விகளுக்கு நம்ம பதில் தெரியிட்டே இருக்க கூடாது. ஏன்னா குரங்குகள் பூமாலை கிடைச்ச மாதிரி அது என்னன்னு அதை நுணுக்கிட்டு இருக்கிறத விட, ஆடினால் நிற்க முடியாது, நின்னால் ஆட முடியாது, ஆனால் நடராஜன் இரண்டும் செஞ்சு கொண்டிருக்கின்றான். அதுபோல நம்முடைய சிந்தனைகளை நெற்றுப்பட்டு குவிப்பதன் மூலமாக நம்முடைய ஐம்பூலங்களும் 5 பொறிகளும் நம்முடைய கண்ட்ரோல்ல இருந்து இறைவனுடைய சன்னிதானத்துக்கு உறவாடி கொண்டு செல்லும் போது அதுக்குரிய வழிமுறைகள் என்ன அப்படின்றத தான் தேடி தெளிந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மகிட்டே திருமலரை சொன்னதாக உணர்கின்றேன். வாருங்கள் அம்மா. விந்தியா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 985வது மந்திரம். கூடிய 8ம் 2ம் குவிந்து அறி, நாடிய நந்தியை ஞானத்துள்ளே வைத்து, ஆடிய 5வரும் அங்குர வாவர்கள், தேடி அதனை தெளிந்து அறியீரே. தமிழ் எழுத்துக்களில் 8 என்ற எண்ணை குறிக்கும் எழுத்து அ. அதேபோல் உ என்பது, அதாவது உகரம், 2 என்ற எண்ணை குறிக்கும். இவை இரண்டும் சேர்ந்து அறிந்தால் 10 அது யகரம். அகரம்ங்கிறது உயிர், உகரம்ங்கிறது பரம்பொருள். யகரம் அப்படின்றதோட விளக்கம், இது உயிர் பரம்பொருளோடு ஒன்றி இருப்பது. சிவனுடைய படைப்பே இதுதான். அவர் படைத்த உயிர், அவரை நினைக்க வேண்டும், அவர் திருவடியை அடைய வேண்டும். அதைத்தான் இந்த யகரம் குறிக்கிறது. உயிர் சிவ நினைவில் தோய்ந்து மனம் ஒன்றி நாம சிவனை நினைக்க வேண்டும். நாடிய நந்தியை ஞானத்துள்ளே வைத்து 2வது அடியை மிக சிறப்பாக படைத்துள்ளார். ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு ஒரு குரு வேண்டும். திருமூலருக்கே நந்தி குருவானார். அப்படி என்றால் சாதாரண மானுடர்கள் நமக்கு நிச்சயம் குரு தேவை. நம்ம குரு நம்மளுடைய திருமூலரே. தேடி அடைய வேண்டிய நந்தி எம்பெருமானை புத்தியுள்ளே வைத்து போற்றினால் நாம் நந்தி தேவரை வணங்க வேண்டும். அவருடைய அருள் கிட்ட அவரை உண்மையான பக்தியோடு வணங்க வேண்டும். ஆடிய 5வரும் அங்குரவு ஆவர்கள், மனம் போனபடி ஆட்டம் போடும் 5புலன்களும் அங்கே நமக்கு உறவாகி நம் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படும். 5புலன்களை நம்மளுடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இந்த 5புலன்கள் என்ன அப்படின்னா, இதற்கான நுட்பமான விளக்கம், பூதம்னு சொல்லுவோம். நிலம், நீர், தீ, வளி, வெளி. பூதத்தோட தன்மையாக நிலத்துக்கு நாற்றம், நீருக்கு சுவை, தீக்கு ஒளி, வளி அதாவது காற்றுக்கு ஊறு. ஊறுனா தொடுதல், உறுதல் அப்படின்ற பொருள். வெளினா ஓசை, ஆகாயம், ஓசை. இதற்கான பொறி அப்படின்னா, நிலத்துக்கு அந்த நாற்றத்துக்கு மூக்கு, நீர் சுவை வாய், தீ ஒளி கண், வளி ஊறு மெய், மேனி உணரும், வெளி ஓசை, ஓசைனா செவி கேட்பது, 5பொறி. இந்த 5பொறியோட செயல்பாடுகள், மூக்கு அப்படின்னா முகர்தல், வாய் சுவைத்தல், கண் காண்டல், மெய் உறுதல் அதாவது தொடுதல், செவி கேட்டல். நுட்பமாக இந்த 5பொறியை நாம் பார்த்தோம். திருவள்ளுவர் அருமையான ஒரு திருக்குறளில் பதிவு செய்துள்ளார். தெய்வ புலவர் அல்லவா. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5ன் வகை தெரிவான் கட்டே உலகுங்கிறார். இதுல சிறப்பு என்ன அப்படின்னா, நாவால் முதல்ல அவர் சொல்றது நாக்கு தான்.
நாவால், கண்ணால், உடலால், காதால், மூக்கால் அடைகின்ற பயனை பகுத்து உணர்ந்து அவற்றை நல்வழி செலுத்துபவன் பக்கமே உலகம் நிற்கும். அவன் உலகோரால் போற்றப்படுவாங்கிறார். இப்ப ஐம்புலன்கள்ல சொல்ற இந்த நாக்கு, அதேதான் அவர் சொன்னார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிலுக்கு பற்றினார். உணவும் சரிதான், வார்த்தைகளும் சரிதான். நாம இந்த நாவால சிவபெருமான ஓம் நம சிவாய போற்றி நம்ம சொல்லி வாழ வேண்டும். தாய்மான சுவாமிகளும் இதற்கு பொருத்தமான ஒரு பாடலை படைத்துள்ளார். சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மலையே பராபரமேங்கிறார். அவர் சொல்றத பாருங்க, அருமையானது. மேலாம் தனி முதற் பொருளேங்கிறார். சிவபெருமான் தான் மேன்மையான தனியான முதல் பரம்பொருள். அவர் திருவருள் மலையே நீ அடியேன் நினைத்தவற்றையெல்லாம் எளியேன் கருத்தறிந்து அருள் செய்யும் பொருட்டு எழுந்து அருளி இருக்கின்றாய்ங்கிறார். இப்ப நம்ம நல்லதை நினைச்சோம் அப்படின்னா, சிவனை நினைச்சோம்னா அவனுடைய அருள் கிட்டும். நமக்கான குருவை நாம் தேடியுள்ளோம். திருமூலர் அவர் வழிகாட்டுதல் திருமந்திரம், அதன்படி நாம் மந்திரத்தை ஓத வேண்டும், வாழ வேண்டும். இன்னும் ஒரு அருமையான பாடல். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற் சுடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமேங்கிறார். மேலாம் தனி முதற் பொருளே அடியேன் உள்ளத்து தெளிவே நீ முத்தாகவும் பவளமாகவும் தூய பொன் ஒளியாகவும் பேரறிவாகவும் இருக்கின்றாய்கிறார். சிவபெருமான் பேரறிவா இருக்கிறார். அவருடைய ஞானத்தை நாம் பெற வேண்டும். கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமேங்கிறார். மேலாம் தனிமுதற் பொருளே பேரின்பம் துய்க்கும் வியத்தகு பொருளே நீ அடியேனுடைய கண்ணினும் கருத்தினும் திருத்தமுறை எழுந்து அருளும் பொன் மரமாகவும் கண்ணிறைந்த திருவருள் வெளியாம், அதாவது திருச்சிற்றம்பலமாகவும் இருக்கிறாய் என்கிறார். அந்த திரு சிற்றம்பலத்தை நினைப்போம், ஓம் எனும் மந்திரத்தை உச்சரிப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம சிவாய போற்றி என்றவனுடைய நாமத்தை சொல்வோம். நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூறுவோம். நாள்தோறும் வினாடிதோறும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உண்மையான பக்தர்களாக சிவனெடுத்து நாம் இருப்போம். அவன் அருள் கிட்டும். திருமூலருடைய திருமந்திரத்தின்படி உண்மையான வாழ்வு வாழ்வோம். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. மிக்க உண்மையிலே ஒரு மாறுபட்ட போனம் கருத்து. எப்படி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும், பயன்பெற வேண்டும் அப்படின்றதான் இந்த பாடலுடைய முக்கியமான கோட்பாடு. அதுல இருந்துதான் புள்ளியார்ச்சிக்கு போறது கூட அதான் போல. இறைவன் புள்ளியார்ச்சியும் நம்ம போடுவோம். இந்த இடத்துல மறைமுகமா பாத்தீங்கன்னா அது ஒரு இண்டிகேஷன் போல. அந்த 2 அப்படின்றது வருகின்றதாகவும் உணரப்படுகின்றது. அப்ப இந்த 8, 2, 10 அப்படின்றது யகாரம், வானத்தை நோக்கி நம்முடைய பாதை செல்ல வேண்டும். அதுக்கு உடல் அளவில் மனதளவில் நம்மளை தயார்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் மற்ற விஷயங்கள். அவர்களை தேடி புரிந்து அறிந்து உணர்ந்து கொள் அப்படின்னு இந்த பாடலை நமக்கு அட்வைஸா தான் சொல்றாரு திருமூலர் என்பதாகவே உணர்கின்றேன். வந்த மைனவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.